தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். திமுகவின் மக்கள் விரோத செயல்பாடுகள், கூட்டணி கட்சிகளை அடிமைகளாக நடத்தும் அவலம், இவற்றையெல்லாம் கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று 95% நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இதை பற்றிய முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. திமுக கூட்டணி என்பது இன்றைக்கு திமுக அரசு நடத்தி வரக்கூடிய போக்குவரத்து துறையாக இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளிலே மழை பெய்ந்தால் முழுமையாக ஓட்டை ஓடிசலிலே ஒழுவது போல திமுக கூட்டணி என்பது இன்றைக்கு ஓட்டை ஓடிசலாக கூடாரம் காலியாகி வருவதாக பல்வேறு தகவல்கள், வேதனையோடு அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய தகவல்கள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதாவது தனித்து போட்டியிடலாம், திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிடலாம் என்று வேதனையோடு அந்த நிர்வாகிகள் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியிலே இருக்கிற போது தங்களுடைய கட்சியினுடைய கொடியை வைப்பதற்கு திமுக நமக்கு எந்தவித அதிகாரத்தையும் வழங்கவில்லை, உரிமையை வழங்கவில்லை. கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நமது கட்சியினுடைய தலைவருடைய புகைப்படத்தை கூட அவர்கள் அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வைப்பதற்கு, அந்த பேனர்களிலே பதிவு செய்வதற்கு அவர்கள் நமக்கு அந்த பேனர்களை வைக்கவில்லை. இப்படி அனுமதி தர மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக தமிழக வாழ்வுரிமைக்கு திமுக பல்வேறு இன்னல்களை நமக்கு இழைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இன்னல்களை இழைத்ததோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து நம்மளை அடிமையாக நடத்தக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைமையிலோடு நாம் இடம்பெற வேண்டுமா என்று அண்மையில இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்திலே 95% மேற்பட்ட நிர்வாகிகள் தங்களுடைய உள்ள குமுறலை வேதனையோடு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒருபுறம் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து திமுகவிற்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது. மற்றொருபுறம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் திமுகவிற்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்றைக்கு திமுக அரசை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள், டாஸ்மாக் போன்ற போராட்டங்களை முன்னெடுத்து திமுகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மதிமுக ஒருபுறம் திமுகவின் மீது அதிருப்தியை, அந்த தலைவருடைய மகன் துரை வைகோ திமுகவினுடைய நிகழ்ச்சி மேடையிலே கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகளையும் நாம் கண்டோம். கூட்டணி கட்சிகளை, கூட்டணி தர்மத்தை திமுக எப்படி காலிலே போட்டு மிதைக்கிறது என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கிறது. குறிப்பாக தமிழக வாழ்முறை கட்சியை பொறுத்தளவிற்கு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று இன்றைக்கு அந்த நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய வேதனையை, குமுறலை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். 95% நிர்வாகிகள் தலைவரிடம் மிகப்பெரிய அந்த குமுறலை வெளிப்படுத்தி இருப்பதாகவும், ஒரு வாரிய தலைவர் பதவி கேட்டால் கூட அதனை வழங்காமல் நம்ம கடந்த 5 ஆண்டு காலமாக நம்ம இரட்டடிப்பு செய்திருக்கிறது இந்த அரசு. அதே போன்று 5 ஆண்டுகளாக அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை நசுக்கி இருக்கிறது. எந்த இடத்திலும் நாம் கொடி கட்ட முடியவில்லை, பேனர் வைக்க முடியவில்லை. ஒரு கட்சியினுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய புகைப்படத்தை கூட அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியிலே அவர்கள் இடம்பெற செய்யவில்லை. இப்படி மிகப்பெரிய இரட்டடிப்பை திமுக செய்திருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு ஒரு கட்சி அமாவாசைகளாக குறிப்பாக இருக்கக்கூடிய சில கட்சிகள் வந்தவுடனே அவர்களுக்கு பல இடங்களிலே வாய்ப்புகள் வழங்குவதும், பல பொறுப்புகள் வழங்குவதும், ஆனால் தொடர்ந்து சில வட மாவட்டங்களிலே, பெரும்பாலும் கடலூர் போன்ற பகுதிகளிலே பெரும்பான்மையாக இந்த கூட்டணிக்கு உதவக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு திமுக மிகப்பெரிய துரோகம் இழைத்து விட்டதாக அந்த நிர்வாகிகள் குமரி தள்ளி இருக்கிறார்கள். தமிழக பிரச்சனையிலே சர்வதேச நீதி கோரப்பட்டது. அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா சட்டமன்றத்திலே அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இப்படி இந்த விஷயத்தை பேசுவதற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று இந்த அரசிடம் நாம் வலியுறுத்தும் போதெல்லாம் இந்த அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை. குறிப்பாக இன படுகொலைக்கு காரணமான காங்கிரஸ் திமுகவோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட கட்சியோடு கூட்டணி வைத்திருப்பது நமக்குத்தான் மிகப்பெரிய பாதகம் என்பதை அவர்கள் வெந்து தணிந்திருக்கிறார்கள். வேதனையிலே மிகப்பெரிய அளவிலே கொந்தளித்து பேசியிருக்கிறார்கள். தமிழீழ விடுதலைக்காக பொது வாக்கெடுப்பு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வரவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த அரசாங்கம் நடத்தப்படவில்லை. தமிழ்நாட்டு அரசு பணிகளிலே 100 விழுக்காடு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த பணி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இவர்கள் நிறைவேற்றவில்லை. அதே போன்று தமிழ்நாட்டிற்காக பல்வேறு போராட்டங்களை நாம் நடத்தி இருக்க வேண்டும். கூட்டணி தர்மம் என்ற பெயரில ஒரு போராட்டங்களை கூடி இந்த அரசுக்கு எதிராக கடந்த 5 ஆண்டுகளிலே
நம்மால் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்தித்தான் நாம் ஒரு கட்சி என்பதை தமிழகத்திலே அடையாளம் காட்டியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை வேறு விதமாக இருப்பதாக அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் வேல்முருகனிடத்திலே குமரி தள்ளி இருக்கிறார்கள். இப்படி எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாமல் ஒரு கூட்டணி கட்சி என்கிற ஒரு அங்கீகாரத்தையும் வழங்காமல் நம்மை தொடர்ந்து வஞ்சித்து வரக்கூடிய திமுகவோடு நாம் இனியும் கூட்டணியிலே இருக்கக்கூடாது. ஒரு சீட் கொடுத்து ஒத்த சீட்டு அமாவாசை என்கிற நிலையிலே இந்த கட்சி நம்மை நடத்த நினைக்கிறது. மேலும் நமக்கு அநீதியை இழைக்க நினைக்கிறது. இதனை நாம் ஏற்கக்கூடாது என்று அவர்கள் வேதனையோடு குமரி தள்ளி இருக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுகவோடு கூட்டணி அமைத்தால் மேலும் மேலும் நாம் அடிமையாகித்தான் போவோம். நம்மை அந்த கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் அகல பாதாளத்திலே தள்ளிவிடும். அவர்களிடம் நமக்கு மரியாதையே இல்லை என்று அந்த நிர்வாகிகள் வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு திமுகவிலே இணைந்திருக்கக்கூடிய நடிகர் கட்சியாக இருக்கட்டும், இன்னொரு நடிகர் கட்சியாக இருக்கட்டும், ஒரே உறுப்பினரை கொண்ட அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு 3 சீட்டு தருவேன் என்று சொல்லுவதும், அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்குவதும், இதே போன்று மற்றொருவருக்கு சீட்டு வழங்குவதும் என அவர்களைப் போல கூட நமக்கு ஒரு சீட்டை வழங்கவில்லை என்றால் ஒரு சீட்டை தந்தால் எப்படி நாம் இருப்பது என்கிற வேதனையுடைய உச்சத்திலே அந்த தொண்டர்கள் பேசி இருக்கிறார்கள். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பது போல திமுகவை ஒரு பக்கம் காங்கிரஸ் படாத பாடு படுத்தி எடுத்து வருகிற இந்த நிலையிலே ஏன் நாங்கள் அதிகமான இடம் கோரக்கூடாதா என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து பல்வேறு நிர்வாகிகள் மாணிக் தாகூராக இருக்கட்டும், திருச்சி வேலுசாமியாக இருக்கட்டும், ராகுல் காந்தியினுடைய உடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் தொடர்ந்து போர்க்கொடி வைத்து வரக்கூடிய நிலையிலே இன்றைக்கு மதிமுகவும் ஒரு திமுக மேடையிலே அவர் மதிமுகவுடைய தலைவருடைய மகன் கண்ணீர் சிந்துகிற அளவிற்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு அந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருப்பதாகவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களும் அதிர்ச்சியிலே இருப்பதாகவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியிலே இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக இன்னும் கூட்டணியை உறுதி செய்யவில்லை. கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கூட்டணியோடு இருக்கிறார்களா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாகி இருக்கிறது. ஏனென்றால் கூட்டணி தர்மத்தை திமுக பின்பற்றுவதில்லை. கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அடிமை போல நடத்துவதாக அவர்கள் வேதனையோடு குறிப்பிட்டு வருகிறார்கள். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்கும் சூழ்நிலையிலே தொடர்ந்து திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே கூட்டணி அமைத்துவிட்டு கூட்டணியில் மெகா கூட்டணி என்று பேசி வந்த திமுக தற்போது கூட்டணியை சின்னாபின்னமாக கூடிய நிலையில ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுக்கு திமுகவிற்கு எதிராக ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தங்களுடைய தலைவரிடம் மிகப்பெரிய அளவிலே கருத்துக்களையும் வேதனையும் ஆதங்கத்தையும் கூறி வருவதாகவும், திமுக அடிமையாக நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே திமுகவினுடைய இந்த கூட்டணி என்பது இன்றைக்கு தமிழகத்திலே அரசு பேருந்துகளை ஓட்டை உடைத்தல் பேருந்துகளாக மாற்றி மழை ஒழுவது போல திமுக கூட்டணியில மிகப்பெரிய களங்கம் வெளியிட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆதரவு வேதனையை வெளிப்படுத்தி வருவது என்பது பட்டவர்த்தனமாக வெளியாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயக்குமார்.